சார் சார் நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குதாமா நான் பேசுறது? ஹலோ, கேக்குது சார். கிளியரா இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே. ஒன் செகண்ட்மா. யார் வராங்க போறாங்க தெரியாது. வெளியே தவறு போடுவாங்க. யா, ஓகேம்மா. ஸோ 9 மணிக்கு யார் பத்ம பிரியாதுங்களா? ஓகே. ஆக்சுவலி ஏன் இன்னைக்கு லேட்டுன்னா, இது சம்டைம்ஸ் ஹேப்பன் லைக் திஸ். பிகாஸ் இன்னைக்கு திடீர்னு ஒரு 8 மணிக்கு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இன்டர்வியூவில் உட்கார வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ வேறு யாரும் இல்லை. ஸோ இன்டர்வியூவில் உட்காந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ 8:30 தான் முடிஞ்சுது அந்த இன்டர்வியூ. ரொம்ப ரேராக இது போல் நடக்கும். ஓகேவா? யா, ஸோ என்ன பார்த்தோம் கடைசியாக நம்ம? கேக்குதில்ல நான் பேசுறது? ஹலோ, கேக்குது சார். Yeah, sir, clear. யா, ஓகே.
யா ஓகே. ஸோ யூனிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் யூனிக்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேறு யாராவது வந்திருக்காங்களா? ஆக்சுவலாக 5 பேரில் 4 பேர் தான் வந்திருக்கீங்களா? ஓகே. யா ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? எஸ் தெரியுது சார், சார். தெரியுது. யா ஓகே. ஸோ யூனிக்ஸ் எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 1969 டெவலப் பண்ணது AT&T எம்ப்ளாயீஸ். தெரியலையே. ஓகே. ஸோ 1969 டெவலப் பண்ணாங்க. ஸோ AT&T கம்பெனி எம்ப்ளாயீஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கென் தாம்சன், டென்னிஸ் ரிச்சி, அப்புறம் வந்து டொக்லஸ் மெக்லோரி அண்ட் ஜோ ஒசன்னா அட் பெல் லேப்ஸ். ஓகே. ஸோ இதில் மெயினான 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கென் தாம்சன் அண்டு டென்னிஸ் ரிச்சி. ஓகே. இவங்க 2 பேர் இதில் மெயினான ஆள். இதெல்லாம் கேள்வி ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராமிங் லைனில் இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த சிஸ்டம் நாலேஜ் இருந்ததுன்னா, இந்த 2 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெனிஸ் ரிச்சி அண்டு கென் தாம்சன்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் வியூ, இந்த கென் தாம்சன் அண்ட் டெனிஸ் ரிச்சி இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ யூனிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் ஹேட் இருக்குது, சோலாரிஸ் யூனிக்ஸ் இருக்குது, ஏஐஸ் எக்ஸ்பி யூனிக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இருக்குது. யூனிக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ்மா, ஓகேவா? இதெல்லாம் ஃப்ரீ. ஸோ அதனால் அந்த ஓஎஸ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கம்பெனியில் நிறைய வேர்ஷன் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அதில் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்தந்த வேர்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம இப்போ வந்து இந்த உபுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ லைனக்ஸில் ஸோ உபுண்டுன்ற வெர்ஷன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யுனிக்ஸ் எதுக்காக, இந்த ஓஎஸ்னுடைய அட்வான்டேஜ் என்ன, ஏன் யுனிக்ஸ் வந்து எல்லாரும் எல்லாரும் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஏன் யுனிக்ஸ் சர்வர்லேயே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது கம்பேர்ட் டு விண்டோஸ். அட்வான்டேஜ்னா த மெயின் அட்வான்டேஜ் இஸ் ஏ சேஃப்டி. ஸோ செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி, ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் ஹேக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் மற்ற ஓஎஸ் கம்ப்யூடைய செக்யூரிட்டி. யூனிக்ஸ் இஸ் ஏ மல்டி யூசர் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ விண்டோஸ்லேயே மல்டி யூசர் யூஸ் பண்ணலாம். பட் இது ஸ்டார்டிங்லேயே மல்டி யூசர் வந்து கொண்டு வந்தது யூனிக்ஸ் தான். மல்டி யூசர் யூஸ் பண்ணும்போதும் அதில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு யூனிக்ஸ் ஓஎஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் யூ கேன் ஹாவ் மெனி யூசர்ஸ் லாக்ட் இன் டு சிஸ்டம் சைமல்டேனியஸ்லாம் எவ்வளோ யூசர் வேணால் அதில் லாகின் பண்ணலாம். ஸோ ஈச் ரன்னிங் மெனி ப்ரோக்ராம்ஸ். ஸோ த யூனிக்ஸ் ஓஎஸ் டிவைடட் இன்டு யூசர் ஸ்பேஸ் அண்ட் கர்னல் ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ இதில் மெயினாக வந்து யூசர் தென் ஸ்பேஸ் அண்ட் கர்னல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. இதில் இந்த கர்னல்ன்றது தான் யூனிக்ஸ் உடைய ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்னல் என்னது, யூனிக்ஸ் உடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஓஎஸ். ஒன் செகண்ட். யார் திலீப் சொல்றான்? யாரு ஜாயின் பண்ணிட்டாங்களே? எத்தனை பேர்? 5 பேர் வந்துட்டாங்கன்றதுனால நான் அப்படியே அமைதியான்ட்டேன். இதை திருப்பி ஜாயின் பண்ண சொல்லு. ஓகே. சொல்றா. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னது 829 நான் போட்டிருக்கியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, அதில் இந்த நேம் யார் இருக்கோ அதை பார்த்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே ஓகே.
Yeah, okay. So uh, Hi team, this is Divya. I am from Saidapet. Currently, I am working in Luxus showroom, which is located in T Nagar, as a showroom manager. Yes, sir. That's it from my side. yeah, okay. So வேற யார் இன்னைக்கு ஜாயின் பண்ணது? Join ஜெயசூர்யாவா? முகேஷ் குமார் இந்த நேம். ஹலோ சார். ஸோ நீ தானே ஜாயின் பண்ணீங்க? ஆமா சார். ஆமா. ஓகே. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்களேன். என்ன பண்றீங்க? எங்க வேலை சார் பார்க்குறீங்க? என் ஃபுல் நேம் மோகேஷ் குமார். நான் வந்துட்டு கேட் சென்டர்ல வந்துட்டு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மயிலாப்பூர்ல. அண்ட் நான் ப்ரீவியஸ் பேட்ச் எடுத்திருந்தேன், அது என்னால நெக்ஸ்ட் பேட்ச்ல என்ன வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. ஸோ அகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். யா, ஓகே ஓகே. ஆக்சுவலா இந்த கிளாஸ் வந்து 8 to 9 தான். சம்டைம்ஸ் இது போல ஏதாவது இன்டர்வியூல லாக் ஆயிடுச்சோம். இது லாஸ்ட் 2 டேஸா நமக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து பேசிக் இன்ட்ரோ தான். ஒரு நான் ஐடி பீப்புள் உள்ள வந்துச்சுன்னா என்ன இன்ட்ரோ கொடுப்போமோ அதுதான். ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் டைப்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா பார்த்தோம். அந்த பிபிடி ஷேர் பண்றேன். அது சும்மா இதான் வந்து யூனிக்ஸ் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றேன். அதுவும் யூனிக்ஸ் ரியலா ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த பிபிடி ஓபன் பண்ணிருக்கேன். யூனிக்ஸ்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ யூனிக்ஸ் உடைய ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த யூனிக்ஸ் ஆர்கிடெக்சர். ஓகே. ஸோ இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கர்னல் பார்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த சிஸ்டம்ல, இந்த ஹார்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல வந்து டைரக்டா லிங்க் வச்சிருக்கிறது யாரு, அது மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்னல் என்றவன் தான். இந்த கர்னலுக்கு அப்புறம் தான் யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெல். ஓகேவா? ஷெல். ஸோ இந்த இவங்க ரெண்டு இதுல நிறைய ஒரு பெரிய கான்செப்ட் இது ஆர்கிடெக்ட். நான் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல்ல உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ இதுல மெயினா 2 பேர் இருக்காங்க. ஓஎஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல். அப்புறம் ஷெல்லு யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன கமாண்ட் டைப் பண்றோமோ அந்த கமாண்ட் கரெக்டா தப்பான்னு பாக்குற வேலை யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெல்லுடைய வேலை. ஓகேவா? இது நீங்க ஏதாவது ஒரு கமாண்ட் டைப் பண்றீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் நீங்க கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்களா இல்ல ஏதாவது ராங்கா டைப் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, if it is the command is right, then it will move to the kernel. ஓகேவா? சோ ஷெல் என்ன பண்ணுவான், நீங்க கொடுத்த கமாண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த கமாண்டை யார்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னா கர்னல் கிட்ட கொண்டு போவோம். ஓகே. சப்போஸ் இந்த கமாண்ட் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா ஷெல்லே என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஷெல்லே என்ன பண்ணிடுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம். நீங்க ஏதாவது ஒரு கமாண்ட் டேட்னு ஒரு கமாண்ட் டைப் பண்றீங்கன்னா டேட் என்ன பண்ணுவோம், சோ அன்னைக்கு டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அந்த கமாண்ட். இப்போ டேட் கமாண்டே நீங்க தப்பா அதை டைப் பண்ணீங்க அப்படி கமாண்ட் இஸ் கரெக்ட், தென் இட் வில் கோ டு தி கர்னல். கர்னல் என்ன பண்ணுவோம், ஹார்ட்வேரோட பேசி ஸோ அதுக்கான ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணி திருப்பி ஷெல்லு கிட்ட என்ன பண்ணுவோம், அந்த ரிசல்ட்டை நமக்கு யூசருக்கு என்ன பண்ணுவோம் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால தான் இதுல வந்து அப்ப யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது என்ன, யூசருடைய டைரக்ட் ஹார்ட்வேரோட யாரு லிங்க் வச்சிருக்கிறது அப்படி யார் பாத்தீங்கன்னா இதுதான் கர்னல். ஓகேவா? ஸோ அதனால தான் மெயின் பார்ட் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸோ யூனிக்ஸ் உடைய ஆர்கிடெக்சர். ஸோ இது வேணா அதே சேம் தான் அந்த யூனிக்ஸ் உடைய ஆர்கிடெக்சர். இமேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் பட் கான்செப்ட் இஸ் சேம். ஸோ யூசர் என்ன பண்றான், ஸோ டெர்மினல் மீன் ஆல்ரெடி யூனிக்ஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, யூனிக்ஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸோ டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
ஸோ யூசர் டெர்மினல்ல ஏதாவது கமாண்ட் டைப் பண்றான் அப்படின்னா அது அந்த கமாண்ட் யாரு பார்ப்பான்னா ஷெல் வந்து செக் பண்ணுவோம். அந்த கமாண்ட் கரெக்டா இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த ஷெல்லு வந்து கர்னல் கிட்ட கொடுப்பான். கர்னல் ஹார்ட்வேர் உடைய சப்போர்ட்டோட அந்த ரிசல்ட் அதுக்கான ரிசல்ட் என்ன பண்ணுவோம், அகைன் எப்படி வந்தானோ அப்படி அதே வழியில நமக்கு டெர்மினல் மூலமா யூசருக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேம் தான், இமேஜ் வேற வேறையா இருந்தாலும் ஸோ இது மூணுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இதுதான் யூனிக்ஸ் உடைய ஆர்கிடெக்சர். பார்த்தீங்கன்னா யூசர் டெர்மினல் ஏதாவது கமாண்ட் டைப் பண்றான், ஸோ அது ஷெல்லு வந்து செக் பண்ணுது. ஸோ ஷெல் செக் பண்ணிட்டு கமாண்ட் கரெக்டா இருந்தா அது கர்னல் கிட்ட கொடுக்குறான். கர்னல் ஹார்ட்வேர் உடைய சப்போர்ட்டோட அதுக்கான ரிசல்ட் என்ன பண்றான், திருப்பி யூசருக்கு அதே டெர்மினல்ல ப்ரொவைட் பண்றான். ஓகேவா? ஸோ இதுதான் யூனிக்ஸ் உடைய ஆர்கிடெக்சர். தென் யூனிக்ஸ் உடைய ஃபைல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம விண்டோஸ் உடைய ஃபைல் சிஸ்டம் எப்படி இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம விண்டோஸ் உடைய ஃபைல் சிஸ்டம்னா எப்படி, நமக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் மை கம்ப்யூட்டர் இல்லைன்னா இப்ப திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதுல டி டிரைவ் சி டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் திஸ் பிசி கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுல வந்து இப்போ என் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சி கோலன் டி கோலன் 2 தான் இருக்கு. மேபி உங்க சிஸ்டம்ல ஒரு 4 டிரைவா இருக்கலாம், இன்னும் சில பேர் சிஸ்டம்ல ஒரே டிரைவா இருக்கலாம். ஏன்னா அது நம்ம ஸ்டார்டிங்ல அந்த பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்ட்டிஷன் வந்து ரீஅசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்ல விண்டோஸுடைய ஃபைல் சிஸ்டம் எப்படி இருக்கும், இது போல மெயினான ஒரு திஸ் பிசி இல்லை மை கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள சி டிரைவ் டி டிரைவ்னு இருக்கு. ஒவ்வொரு சி டிரைவ்ன்றது பிரைமரி டிரைவ், அதுல வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. மேபி அதர்ஸ் ஃபைல்ஸ் கூட அதில் சேவ் பண்ணலாம், நோ இஷ்யூ. டி டிரைவ் இது போல மற்ற டிரைவ்லாம் நம்மளுடைய பர்சனல் ஃபைல்ஸ் வேற ஏதாவது என்ன பண்ணிக்கலாம், அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இதுதான் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது யூனிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரூட். யூனிக்ஸ்ல வந்து எல்லாமே இந்த ரூட்டுக்கு கீழே தான் இருக்கும். யூனிக்ஸ்ல எல்லா ஃபைல்ஸும் எது கீழே இருக்கும், இந்த ரூட்டுக்கு கீழே இருக்கும். ரூட் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரூட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்னன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் கால்டு ரூட். யூனிக்ஸ்ல இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல 2 ஸ்லாஷ் இருக்கு, பேக்வர்ட் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இங்க நம்ம மென்ஷன் பண்றது ஃபார்வர்ட் ஸ்லாஷ், ஸோ முன்பக்கமா சாஞ்சு இருக்கிறது. ஸோ அப்போ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் ரூட்னு சொல்றோம். இந்த ரூட்டுக்கு கீழே தான் எல்லா டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல் எல்லாமே இந்த ரூட்டுக்கு கீழே தான் வருவோம். ஓகேவா? ஸோ இது யூனிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சும்மா ஒரு 5 டைரக்டரி போட்டிருக்கு, இடிசி பின் யூசர் தென் டிஎம்பி தென் டெவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டைரக்டரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஒன் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெயினான டைரக்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிம்பிளையே என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரூட் டைரக்டரி அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிம்பிளுக்கு பேரே என்னது, யூனிக்ஸ்ல இட்ஸ் ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மீனிங். இப்போ இந்த ரூட் டைரக்டரி கீழே நிறைய சப் டைரக்டரிஸ் இருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பின் இடிசி ஹோம் யூசர் கீழே யூசர் டீடைல்ஸ், விஆர் கீழே சம் டீடைல்ஸ், ஹோம் கீழே. ஸோ இது போல நீங்க உங்களுடைய பர்சனல் டைரக்டரிஸ் கூட இது கீழே தான் என்ன பண்ண முடியும், நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ஒரு யூசர் கீழே. இப்போ ஹோம் கீழே இன்னொரு டைரக்டர் இருக்கு பிசிபிஐன்னு, பிசிபிஐ கீழே கோர்ஸ்னு டைரக்டர் இருக்கு, கோர்ஸ் கீழே டேட்டா டைரக்டர் இருக்கு, அப்புறம் அதே போல கோட் டைரக்டர் இருக்கு. டேட்டா கீழே தேர் வில் பி சம் லாட் ஆஃப் .txt ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் அதனுடைய யூனிக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஒன் மோர் இமேஜ். அதே தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பைப் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, தட் நாட் பைப் சிம்பிள், தட் இஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ ரூட் டைரக்டரி கீழே இது போல மல்டிபிள் டைரக்டரிஸ் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம், யூனிக்ஸ் உடைய ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் யூ. ஓகே, தென் இந்த இதுல சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 டைரக்டர் இருந்தது இல்லையா, ஒரு 6 டைரக்டரி போட்டு இருக்கு. ஸோ பட் அந்த ரூட் டைரக்டரி கீழே இவ்வளவு டைரக்டரிஸ் இருக்கும். அந்த ரூட் டைரக்டரி கீழே எத்தனை டைரக்டரிஸ் இருக்கும், இவ்வளவு கவுண்ட் ஆஃப் டைரக்டரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பின் டைரக்டரி, பூட் டைரக்டரி, சிடி ரோம், டெவ், இடிசி, தென் ஹோம் டைரக்டரி, லிப் அப்படின்னு சொல்லிட்டு இது போல நிறைய டைரக்டரிஸ் இருக்கு. இதுல இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ யூனிக்ஸ்ல உங்களுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஸோ இட் வில் கம் அண்டர் த இடிசி டைரக்டரி. ஓகேவா? நம்ம விண்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃபோல்டர்னு சொல்லி பழகிருப்போம். சில பேர் அங்கேயும் டைரக்டரி யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ்ல என்ன பண்ணுவோம், இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம விண்டோஸ்ல அதுக்கு பேர் ஃபோல்டர்னு சொல்லுவோம். அதே ஃபோல்டர் தான் இங்க யூனிக்ஸ்ல அதுக்கு பேர் ஜஸ்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஓகேவா? இங்க ஃபோல்டர்னு யூஸ் பண்ணாதீங்க, இங்க டைரக்டரின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் எந்த டைரக்டரியில இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தட் இஸ் இடிசி டைரக்டரி. எங்க இருக்கும்,
ஏடிசி டைரக்டரி. அப்புறம் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த லாக் ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கும், யூனிக்ஸ் உடைய லாக் ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ லாஸ்டா இருக்கு பாருங்க, VAR வேர் டைரக்ட் VAR டைரக்டரியில லாக் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் கேட்கறதுக்கான சான்ஸ், மற்றதெல்லாம் எதுவும் கேட்டதில்லை. அப்படி இருந்தாலும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எஸ், ஓகே. ஸோ அதே போல இங்க பின்னு ஒரு டைரக்டரி இருக்கு, அப்புறம் எஸ்பின்னு ஒரு டைரக்டரி இருக்கு. இந்த பின்ல இருக்கிற டைரக்டரிஸ் காமன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம படிக்க போற கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த பின் டைரக்டரியில தான் இருக்கு. நம்ம இப்ப படிக்க போற கமாண்ட்ஸ், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற கமாண்ட்ஸ் எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த பின் கீழே தான் இருக்கும். அதே போல கொஞ்சம் அட்மின் ரிலேட்டட் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எஸ்பின் டைரக்டரியில இருக்கும். அதெல்லாம் எதுல இருக்கும், எஸ்பின் டைரக்டரியில இருக்கும். ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் LIB என்ற டைரக்டரியில் இருக்கும். சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் சிஸ் என்ற டைரக்டரியில் இருக்கும். டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் டெம்ப் என்ற டைரக்டரியில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிஸ்டம் ஃபைல்ஸ்னா சிஸ் டைரக்டரி, டெம்பரரி ஃபைல்ஸ்னா டெம்ப் டைரக்டரி, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இட் இஸ் அண்டர் EDC டைரக்டரி. ஸோ லாக் ஃபைல் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இது அவ்வளோதான் இதை பற்றி. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஸோ இப்போ நான் Oracle VM விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ யூனிக்ஸ் ஆன் பண்ணுறேன். எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களாமா? ஏதோ இஷ்யூ வருதுன்னு யாரோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்களே, யாரெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணல? சார் நான் பண்ணல சார் இன்ஸ்டால். இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணிடுறேன் சார் நான். ஓகே. எல்லாம் எப்படி இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமா தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? எஸ் சார். ஓகே, ஸோ சொல்லுங்க. இன்ஸ்டாலேஷன் கைடு மட்டும் குரூப்ல ஷேர் பண்ண முடியுமா சார்? இன்ஸ்டாலேஷன் கைடா? ஓகே ஓகே. யாராவது ஆல்ரெடி இது குரூப்ல ஷேர் பண்ணிருப்பாங்க, யாராவது வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கம்மா. ஆல்ரெடி ஷேர் பண்ணிருப்பாங்களா? ஷேர் பண்ணிருக்காங்களா? ஓகே ஓகே. ஸோ நான் யூனிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ திஸ் டெர்மினல், அதாவது யூனிக்ஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ இது. ஸோ டெர்மினல்னு சொல்லுவோம். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்க நேம் போட்டு உங்களுக்கு வரும். இந்த இடத்துல உங்க நேம் போட்டு என்ன வரும், இங்க வரும். ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்ம வந்து கமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் என்ன பண்ணி இங்கே ஒர்க் பண்ணி பார்ப்பீங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ ரியல் டைம்ல உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. ரியல் டைம்ல உங்களுக்கு வந்து புட்டின்னு ஒரு டூல் இருக்கு. நாட் ஓன்லி புட்டி, இது போல நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த யூனிக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்றதுக்கான டூல், கனெக்டிவிட்டி டூல். அந்த டூல் மூலமா என்ன பண்ணுவீங்க, இந்த டெர்மினலை மட்டும் கனெக்ட் பண்ணி ஸோ அங்க என்ன பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பட் ரியல் டைம்ல இப்படி போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோமா, இந்த டெர்மினல்ல போயிட்டு ஒர்க் பண்ணுவோமா, உபுண்டு விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமா ஓப்பன் பண்ணி போயிட்டு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்றது அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. இங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர். இங்க புட்டின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் மூலம் தான் போயிட்டு என்ன பண்ணுவோம், பாருங்க புட்டின் டூல் இருக்கா, இந்த டூல்ல தான் இந்த யூனிக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நமக்கு அந்த டெர்மினல் விண்டோ இந்த புட்டி டூல்மா பார்ப்போம். நான் அதை அப்புறமா சொல்றேன். ஸோ அதில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கமாண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். புரியுதா? ஓகே, ஸோ அடுத்தது வேற என்ன? ஓகே, பேடணும் நினைக்கிறேன்.
ஓகேம்மா. ஸோ யூனிக்ஸ் உடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு கமாண்ட் ஒன்று டைப் பண்ணி காட்டுறேன். இன்னொன்று யூனிக்ஸை பொறுத்த அளவுக்கு கேஸ் அண்ட் ஸ்பேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேவா? யூனிக்ஸை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கணும், கேப்ஸ் லெட்டர்னா கேப் லெட்டர் தான் கொடுக்கணும், ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து யூனிக்ஸ் கமாண்டை பொறுத்த அளவுக்கு ஒர்க் ஆகும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு இந்த கமாண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது வில் கெட் இது இரிட்டேட். பிகாஸ் என்ன தப்புன்னே தெரியாது, என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து அது ஒர்க் பண்ணதான் உங்களுக்கு ஸோ அது வரும். அதனால ஸோ ஒர்க்கிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க மட்டும் ஜஸ்ட் தியரியா படிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம்னு நினைச்சிடாதீங்க. உள்ள ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ நான் டெய்லி என்ன சொல்றேனோ அந்த கமாண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஒன்று இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். ஸோ இட் வில் ரிட்டர்ன் த கரண்ட் சிஸ்டம் டேட் அண்ட் டைம். இந்த டேட் என்ற கமாண்ட் நான் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன வருது? ஸோ இந்த கரண்ட் சிஸ்டம் உடைய டேட் அண்ட் டைம் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நீங்க ரியல் டைம்ல போயிட்டு கனெக்ட் பண்ற சர்வர் மேபி எங்க வேணா இருக்கலாம். நாட் ஓன்லி இன் இந்தியா, இட் மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ யூகேல இருக்கலாம், இல்லை யூஎஸ்ல இருக்கலாம். அப்ப அந்த கண்ட்ரியோட அந்த சர்வர் எந்த கண்ட்ரில இருக்கோ அந்த கண்ட்ரியுடைய டேட் அண்ட் டைம் தான் இங்க ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ ரியல் டைம்ல வந்து அப்ப டோட்டலா இது எல்லாமே மாறும். டோட்டலா என்ன பண்ணும்? ஸோ மேக்ஸிமம் டைம் மட்டும் தான் மாறும். மேக்ஸிமம் என்ன பண்ணும்? ஸோ டைம் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சர்வர் இன்கேஸ் அவுட் ஆஃப் இந்தியாவில் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான அந்த டைம் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இது வந்து இந்த உபுண்டு இந்த ஓஎஸ் வந்து நான் என்னுடைய லேப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு இந்த டேட்டை எனக்கு என்ன பண்ணுது? ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ டேட்டுன்னு ஒரு கமாண்ட் டைப் பண்ணா எனக்கு இது கரண்ட் சிஸ்டம் டேட் அண்ட் டைம் எனக்கு என்ன பண்ணுது? ரிட்டர்ன் பண்ணுது. இன்கேஸ் இதே டேட்டை நான் ஃபர்ஸ்ட் டிஏ கேப்ஸ் பண்ணிட்டேன். டி என்ன பண்ணிட்டேன்? இனிஷியல் கேப்பா போட்டேன். ஸோ டி கேப்ஸ் ஏடின்னு போடுறேன். இப்ப பாருங்க. சோ அப்படி ஒரு கமாண்டே இல்ல அப்படின்னு கமாண்டே இல்ல. there is a command is wrong. is a wrong command. இது என்ன கமாண்ட்? wrong command. சோ அப்ப கரெக்டா ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் நீங்க எழுதி பழகும் போது கூட சோ கரெக்டா அந்த கமாண்ட் எல்லாம் ஃபுல்லா ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் எப்படி கமாண்ட் இருக்கோ அப்படியே எழுதி பழகுங்க. ஓகேவா? ஓகே. சோ த ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர். இப்படிதான் என்ன பண்ணணும்? நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. யூனிக்ஸை பொறுத்தளவு கமாண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ நான் இப்போ வேற என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வர்றது என்ன சொல்லுவாங்க? ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வர்றது தட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ மூணாவதா வர்றது தட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்டு, ஆப்ஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ். இந்த கமாண்ட் மட்டும் கண்டிப்பா மேண்டேட்டரி. ஒரு கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எது இதுல மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட்ன்றது மேண்டேட்டரி, ஆப்ஷன்ன்றது ஆப்ஷனல். ஆப்ஷன்ன்றது என்னது? ஆப்ஷனல். ஆர்குமெண்ட்டும் ஆப்ஷனல் தான். ஆர்குமெண்ட் என்னது? ஆப்ஷனல் தான். இது பேஸ்ட் ஆன் எனக்கு ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவேன், இது ரெண்டும் நான் மென்ஷன் பண்ணுவேன். பட் கமாண்ட்ன்றது மேண்டேட்டரி. ஸோ கமாண்ட் கொடுத்தாதான் எனக்கு என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்குமெண்ட்ன்றது இப்ப கமாண்ட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ன்றது கமாண்ட்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? பட் இதுக்கப்புறம் ஆப்ஷனல்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய பிஹேவியரை டிசைட் பண்றது தான் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ன்றது என்னது? இந்த கமாண்டுடைய பிஹேவியரை நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இட் வில் மாடிஃபை பிஹேவியர் ஆஃப் த கமாண்ட், தட் இஸ் கால்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ command is a mandatory. So then option is a behavior of the command. It will change behavior of the command. Argument mean is nothing but so இது வந்து maybe file name or directory name இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்ம arguments அப்படின்னு சொல்லுவோம். file name, directory nameலாம் என்ன சொல்லுவோம்? நம்ம arguments அப்படின்றது சொல்லுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமாண்ட் நான் சொல்றேன், எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே. இந்த எல்எஸ் கமாண்டுக்கு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஃபைல் இருக்கு, இட் மே பி ஃபைல் 1.txt அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் இருக்கு. அப்ப இந்த எல்எஸ்ன்றது கமாண்ட்
-l ஒரு ஆப்ஷன், இந்த கமாண்டுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ன்றது திஸ் எ ஃபைல் நேம், இட் மே பி எ ஃபைல் நேம் ஆர் டைரக்டரி நேம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஒரு கமாண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வரும், அதுக்கு ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் கமாண்டுடைய ஸ்ட்ரக்சர். The first command will come, after that the option will come, then argument will come. The option and the argument both are optional, so based on the requirement we will mention this, but command is a mandatory. Okay va? For example, இப்போ இங்க பாருங்க, நான் ls னு ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த ls கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த டைரக்டரியில இருக்கிற எனக்கு டைரக்டரிஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? இங்க பாருங்க, ஜஸ்ட் ls கமாண்ட் டைப் பண்ணிட்டு நான் என்டர் அடிக்கிறேன். எனக்கு என்ன இருக்குது, இந்த லொகேஷன்ல இருக்கிற, ஐ மீன் இந்த பாத்துல இருக்கிற என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன டைரக்டரிஸ்லாம் இருக்கு, இந்த நேம் மட்டும் என்ன பண்ணிருக்கான், எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கான். ஸோ இப்போ இது இந்த ls கமாண்ட் உடைய பிஹேவியரை நான் என்ன பண்றேன், சேஞ்ச் பண்றேன் பாருங்க. பை யூஸ் ஆஃப் -l, இந்த -l என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கமாண்டோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணது. இப்போ என்டர் அடிக்கிறேன் பாருங்க. So it will give the detailed list of the files and directories. So என்ன detailed அப்படின்றது நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் ஃபியூச்சர்ல. It may be இது one of the detail, இந்த ஃபைலை பத்தின இது one of the detail, இது one of the detail. So there's இந்த நேம் ஒரு one of the detail, இது சைஸ், இது வந்து அந்த ஃபைல் கிரியேட் பண்ண டேட், இது போல அந்த ஃபைல் உடைய சோ டீடைல்டு லிஸ்டோட எனக்கு இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எல்லாமே லிஸ்ட். டைரக்டரிஸ் நேம் மட்டும் தான் எனக்கு ஷோ பண்ணுச்சு. ஆனா ls-l என்னும்போது எனக்கு அதே லிஸ்ட் வந்து கொஞ்சம் டீடைல்டா ஷோ பண்ணுது. அதே லிஸ்ட் என்ன பண்ணுது, கொஞ்சம் டீடைல்டா ஷோ பண்ணுது. இப்போ ls-l, suppose if I want to show any particular file, for example abc.txt அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், abc.txt அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஸோ ls space -l then space abc.txt. இப்போ பாருங்க, so it will show the mentioned file name. எனக்கு என்ன நேம் மென்ஷன் பண்ணிருக்கணும், அந்த நேமுக்குள்ள லிஸ்ட் அவுட் மட்டும் எனக்கு பண்ணுது. ஸோ அந்த நேமுடைய டீடைல்டு லிஸ்ட் மட்டும் என்ன பண்ணுது, எனக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ls-ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கமாண்ட், த -l-ன்றது ஆப்ஷன், தென் திஸ் ஃபைல் நேம் இஸ் ஆர்குமெண்ட். த ஆர்குமெண்ட் மேபி ஃபைல் நேமா இருக்கலாம், அப்படி எல்லாம் டைரக்டரி நேமா இருக்கலாம், அதர்வைஸ் அது ஒரு லிங்க் நேமா இருக்கலாம். ஓகேவா? அது ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணா பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு பேசிக்ஸ் கமாண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? ls then space -l then abc.txt. ஒவ்வொரு கமாண்டுக்கும் இது போல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கமாண்டுடைய பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு அதுல என்ன இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம எல்லா ஆப்ஷனும் பார்க்க போறது இல்ல, எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதே போல எல்லா கமாண்டும் பார்க்க போறது இல்ல, எந்த கமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது நமக்கு ஜாபுக்கு வேணுமோ, எது இன்டர்வியூக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணுமோ அது மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால எல்லாமே பார்க்க போறது இல்ல. எந்த அளவுக்கு உங்களுக்கு லோட குறைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் குறைச்சி தான் எடுப்பேன். ஓகே? ஸோ அதனால சப்போஸ் நீங்க இப்ப ls-ன்னு போயிட்டு கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா, ls கமாண்டே என்னால என்ன பண்ண முடியும், ஒரு நாள் எடுக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour 2 hours. ஸோ அந்த அளவுக்கு அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாமே வேணும், எது எக்ஸாக்டா வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ மூவ் ஆகலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இந்த ரூட்னு சொன்னோம் இல்லையா, ஃபைல் சிஸ்டம் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் என்னுடைய ரூட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து pwd அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஒன்று டைப் பண்ணுறேன். எனக்கு இது என்ன ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, pwd இஸ் மீன்ஸ் எ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த pwd என்ற கமாண்ட்ன்றது என்னது, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நான் இந்த எல்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு எது வரைக்கும் எடுத்தனோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு நோட்ஸ் சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து நோ வரி. ஸோ pwd என்ன பண்ணுது, நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு எடுத்து காட்டும். இப்போ நான் எந்த லொகேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, the /home then /sharjah. ஆஸ் பர் யூனிக்ஸ் வந்து இந்த பாத்தை என்ன பாத்துன்னு சொல்லுவாங்கன்னா, இதை தான் ஹோம் பாத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பாத்து, தட்ஸ் a ஹோம் பாத். ஹோம் பாத்னா வெறும் இந்த ஹோம் டைரக்டரி மட்டும் ஹோம் பாத் கிடையாது, இன்க்ளூடிங் தட் யூசர், எந்த யூசர் யூஸ் பண்றானோ ஸோ அந்த யூசரோட சேர்ந்து இருக்கிற பாத்து தான் இஸ் ஏ ஹோம் பாத். இப்ப இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு பாத்தீங்களா,
இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், தட் இஸ் a ரூட் டைரக்டரி. அதுதான் என்னது, ரூட் டைரக்டரி. இந்த ரூட் டைரக்டரி கீழே ஹோம்னு ஒரு டைரக்டரி இருக்கு. அந்த ஹோம் என்ற டைரக்டரி கீழே அதுக்கப்புறம் இருக்கிற ஃபார்வர்ட் ஸ்லாஷ்லாம் வந்து ரூட்டை மென்ஷன் பண்ணாது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும்தான் ரூட்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரி மென்ஷன் பண்ணும். அதுக்கு கீழே ஹோம்னு ஒரு டைரக்டரி இருக்கு. ஹோமுக்கு கீழே ஷாஜான்ற ஒரு டைரக்டரி இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ஹோமுக்கும் ஷாஜாவுக்கும் நடுவுல ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ன்றது ஜஸ்ட் ஒரு டைரக்டரி டு இன்னொரு டைரக்டரிக்குள்ள ஒரு லிங்க் தான். மற்றபடி இந்த டைரக்டரி இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து ரூட்ன்ற ஒரு மீனிங் வராது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும்தான் எனக்கு ரூட் டைரக்டரி அப்படின்றது மீனிங் வரும். இங்க ரூட் என்ற கீவேர்டு பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு, ரூட்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல ரூட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அட்மின் யூசரையும் நம்ம ரூட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்மின் யூசர் என்ன சொல்லுவாங்க, ரூட் யூசர். அப்ப ரூட் என்ற கீவேர்டு 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். ரூட் டைரக்டரியும் ரூட்னு தான் சொல்லுவோம், அட்மின் யூசரையும் என்ன சொல்லுவோம், சோ ரூட்னு சொல்லுவோம். சோ அங்க ரூட் டைரக்டரின்னு சொல்லிக்க வேண்டியதா, இங்க ரூட் யூசர்னு சொல்லிக்க வேண்டியதா. ரூட் டைரக்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் a ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியலனா கேளுங்கம்மா. ஓகேவா? நோ இஷ்யூ. ஸோ இந்த நான் சில கமாண்ட்லாம் வந்து லேட்டா சொல்லுவேன், உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. இப்போ சூடோ ஹைஃபன் ஐ, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், அட்மினா லாக் ஆகுறேன். ஸோ பாஸ்வேர்டு எனக்கே மறந்து போச்சு. தி இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அட்டம்ப்ட்ஸ். ஏதா அப்போ கொஞ்சம் லேட்டாக தான். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரூட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எங்க இருக்கிறேன், எந்த லொகேஷன்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூட் டைரக்டரி லொகேஷன்ல இருக்கிறேன். எந்த லொகேஷன்ல இருக்கிறேன், இந்த பிடபிள்யூடின்றது என்ன சொன்னேன், பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அதனால இப்போ நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூட் டைரக்டரியில் இருக்கிறேன். ஓகேவா? ரூட்டுக்கே போயிட்டேன். இப்போ இந்த ரூட் டைரக்டரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்எஸ் என்ற ஒரு கமாண்ட் டைப் பண்றேன். எல்எஸ் என்ற ஒரு கமாண்ட் டைப் பண்ணா எனக்கு இந்த ரூட் டைரக்டரி கீழே என்னென்ன டைரக்டரிலாம் இருக்கு அப்படின்றது எனக்கு ஷோ பண்ணுது பாருங்க. இந்த ரூட் டைரக்டரி கீழே என்னென்ன டைரக்டரிலாம் இருக்கு அப்படின்றது எனக்கு ஷோ பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா பின் டைரக்டரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பின் இருக்கு. நான் என்ன சொன்னேன், பின்குள்ள நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்ல ஒர்க் பண்றோம் அதெல்லாம் பின்ல இருக்கும். அப்புறம் மெயினா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சிலது இங்க காட்டாது. இடிசி, இந்த இடிசி டைரக்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடிசிக்குள்ள என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். I think configuration file sir. Yeah. So etc டைரக்டரிக்குள்ள கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த லாக் ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். VAR டைரக்டரி. ஓகேவா? ஸோ அதை மட்டும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இடிசி டைரக்டருக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும், இந்த VAR டைரக்டரிக்குள்ள ஸோ லாக் ஃபைல்ஸ் இருக்கும். அதே போல இந்த பின்னுக்குள்ள நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ண போறோமோ, தட் இஸ் என்னென்ன கமாண்ட்லாம் ஒர்க் பண்ண போறோமோ அந்த கமாண்ட் எல்லாம் இந்த பின்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிடி ஃபர்ஸ்ட் இடிசி காட்டிடுறேன். பட் அதுக்குள்ளெல்லாம் நமக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி அதெல்லாம் நம்ம எதையும் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் அதில் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கு, அவ்வளோதான். இப்போ நான் இடிசி டைரக்டரிக்குள்ள போயிட்டேன், அதுல எல்எஸ் கமாண்ட் டைப் பண்றேன். இந்த ஃபைல்ஸ் தான் இது எல்லாம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது, தட் இஸ் ஏ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஓகே. ஸோ அதே போல விஆர் டைரக்டரியில் இருக்கேன். இப்போ விஆர் எங்க இருக்கும் அப்படின்னு பண்ணா இதுதான். இதுல லாக்னு ஒரு டைரக்டர் இருக்கு. ஸோ லாக்குள்ள போயிட்டு இப்போ எல்எஸ் டைப் பண்றேன். இந்த ஃபைல்ஸ்லாம் என்ன லாக் ஃபைல்ஸ். இப்போ ரூட்ல இருக்கிறேன், வென் எல்எஸ் கமாண்ட் டைப் பண்றேன். இதுல பின்னு ஒரு டைரக்டர் இருக்கு பாருங்க, பின்னு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ பின்னுக்குள்ள போயிட்டு நான் எல்எஸ் டைப் பண்றேன். இதுல பாருங்க, ஸோ நிறைய
கமாண்ட்ஸ் இருக்கு, நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு இந்த பின் டைரக்டரியில. ஸோ நம்ம எக்ஸாக்டா ஃபுல் யூனிக்ஸை படிக்கணும் அப்படின்னா இந்த டைரக்டரியில் இருக்கிற இவ்வளவு கமாண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இவ்வளவு கமாண்ட்ஸையும் என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல எவ்வளவு கமாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் மேல எவ்வளவு கமாண்ட்ஸ் இருக்கு, 1400 கமாண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஃபுல் யூனிக்ஸை படிக்கணும் அப்படின்னா 1400 கமாண்ட்ஸ் படிச்சாதான் ஃபுல் யூனிக்ஸ். ஸோ ஃபுல்லா நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ தெரிஞ்சுக்க முடியும். பட் நம்ம வந்து இந்த ஃபுல் யூனிக்ஸ் எல்லாம் பார்க்க போறது இல்லை. இதுல வந்து மிஞ்சி போனா ஒரு அதிகபட்சம் நம்ம ஒரு 40 கமாண்ட்ஸ் மேல, மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 30 to 40 கமாண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு மேல நம்ம பார்க்க போறது இல்லை. அதுக்கு மேல நமக்கு நம்மளுடைய வேலைக்கு தேவையும் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோமோ அதை மட்டும் படிங்க. அதை கொஞ்சம் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுங்க, ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி ஸோ டெய்லி படிச்சுங்க. ஸோ பட் இந்த பின் டைரக்டர்ல மட்டும் கிடையாது. பிளஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எஸ் பின் டைரக்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ எஸ் பின் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர், இதுல போயிட்டு எல்எஸ் போறோம் பாருங்க. இதுலயும் சம் கமாண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே கமாண்ட் தான். இந்த கமாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல அட்மின் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கமாண்ட், அட்மின் கமாண்ட். இந்த கமாண்டையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதுல ஒரு 408 இருக்கு. ஆல்மோஸ்ட் 1800 கமாண்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளவு கமாண்ட்ஸ் இருக்கு டோட்டலா, 1800 கமாண்ட்ஸ். ஸோ அவ்வளவு கமாண்ட் எல்லாம் படிச்சோம்னா நம்ம வந்து அவ்வளவுதான், கீழ்பாக்கம் போக வேண்டியதுதான். ஸோ நம்ம படிக்க போறது ஜஸ்ட் ஒரு 30 to 40 கமாண்ட்ஸ் தான். இவ்வளவு கமாண்ட்ஸ் நம்ம படிக்க போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இவ்வளவு கமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத என்ன பண்றேன், நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இப்ப நம்ம பார்த்தது இது வரைக்கும் 2 கமாண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்எஸ்ன்னு ஒரு கமாண்டு, டேட்னு ஒரு கமாண்டு, பிடபிள்யூடின்னு ஒரு கமாண்டு. அந்த கமாண்ட் இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்க இருக்கு, நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும். எல்எஸ் கமாண்ட் எங்க இருக்கு, எல்எஸ் இல்ல வருமா, ஓ அஸ்மின்ல இருக்குமா, சாரி. பாத்தீங்கன்னா எல்எஸ். ஸோ இந்த கமாண்ட் தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினேன். ஸோ எல்லுலயே எவ்வளோ கமாண்ட்ஸ் இருக்கு பாருங்க. பட் நம்ம இந்த ஒரு கமாண்டை தவிர வேறு எதுவும் பார்க்க, எல்ல வந்து ஒரு 2-3 கமாண்ட் தான் பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ அதே போல் பிடபிள்யூடி என்ற கமாண்ட், கில் கமாண்ட், இதெல்லாம் நம்ம படிப்போம். இந்த கில் கமாண்ட், கில் ஆல் கமாண்டு, அப்புறம் வந்து ஹூ கமாண்ட், ஹூ ஆமை கமாண்டு, இங்கே பக்கம் பாருங்க, ஹூ கமாண்ட், ஹூ ஆமை கமாண்ட், இதெல்லாம் நம்ம படிப்போம். இது போல சில ரொம்ப 1800 கமாண்ட் எங்க இருக்கு, வெறும் 30-40 கமாண்ட் எங்க இருக்குன்னு பாத்துங்க. அந்த அளவுக்கு கம்மியான கமாண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். இங்க பாருங்க, ஹெட் கமாண்டு, இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். ஜிப்பு, இது போல வந்து ஸோ ஒன்லி செலக்டட் கமாண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க இருந்து என்ன பண்றேன், வெளியே வந்துடுறேன். இப்போ எங்க இருக்கிறேன், ரூட் டைரக்டரியில் இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக என்னுடைய ஹோம் டைரக்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹோம் என்ற டைரக்டரியில் அதான் என்னோட ஹோம் டைரக்டரி. பிடபிள்யூ போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான், எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஆக்சுவல் ஹோம் டைரக்டரி. ஓகேவா, ஆக்சுவல் ஹோம் டைரக்டரின்றது ஸோ இந்த பார்த்து தான் என்ன சொல்லுவோம், ஆக்சுவல் ஹோம் டைரக்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. எஸ் சொல்லுங்க சார், நீங்க இது வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. ஸோ இன்கேஸ் நம்ம தப்பா டைப் பண்ணும்போது கீழே நமக்கு சஜஷன்ஸ் எப்பயுமே வரும் இல்லைங்களா? லைக் நீங்க கூட இப்போ டேட் டைப் பண்ணும்போது கீழே கேட் அந்த மாதிரி நிறைய சஜஷன் வந்துடும். இன்கேஸ் நம்ம தப்பா டைப் பண்ணா அதுல கூட பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
இல்லை அது வந்து ஹெல்ப்பு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து கீழே சஜஷன் வந்து ஒருவேளை நீங்கள் வேற ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சஜஷன் தான் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேபி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட் மேபி இப்படி இருக்கு, இப்படி ஒரு கமாண்ட் கிடையாது, பட் இப்படி தான் இருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்ற மாதிரி சஜஷன் கீழே கொடுக்கும். பட் அது ரிலேட்டடாக நிறைய கொடுக்கும், பட் இட் வில் கெட் கன்ஃபியூஸ் ஃபார் யூ. அது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, நார்மலா அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஓகேவா? ஏன்னா அது சம்பந்தமா நமக்கு ஒரு 10 கமாண்ட் எடுத்து கொடுக்கும். என்னடா அது 10 எடுத்து கொடுக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம், இந்த எல்எஸ் கமாண்ட் தான் அடுத்து சொன்னேன். எல்எஸ் கமாண்ட்ன்றது என்ன பர்பஸ்? எல்எஸ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு, இது இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எல்எஸ் கமாண்ட்? ஸோ எல்எஸ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு, இட் வில் லிஸ்ட் அவுட் த ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் இன் த கரண்ட் லொகேஷன். ஓகேவா? நான் எந்த லொகேஷன்ல வச்சு எல்எஸ் கமாண்ட் டைப் பண்றனோ அந்த லொகேஷன்ல இருக்கிற ஃபைல்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டைரக்டரிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். அவ்வளவுதான் இந்த எல்எஸ் கமாண்டுடைய வேலை. ஓகே, இப்போ இதே எல்எஸ் கமாண்ட்ல நான் ஹைஃபன் எல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஹைஃபன் எல்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு ஆப்ஷன் ஆட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இதே எனக்கு ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை கொஞ்சம் டீடைல்டா எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். கொஞ்சம் என்ன பண்ணும், டீடைல்டா லிஸ்ட் அவுட் பண்ணும். தட் இஸ் எல்எஸ் ஹைஃபன் எல். அப்ப ஹைஃபன் எல் ஆப்ஷன் எதுக்கு யூஸ்? இப்ப இதே எல்எஸ் ஹைஃபன்ல இது போல எவ்வளவு ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு கமாண்டுக்கு எவ்வளவு ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணது ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்ப எல்எஸ் ஹைஃபன் எல் போடுறேன், இதுல ஹைஃபன் எல் நான் டி ஆட் பண்றேன். டீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டீன்னு ஆப்ஷன் இருக்கும்போது எனக்கு பாருங்க, இது ஒரு டைம் பேஸ்டு ஆர்டர்ல எனக்கு வந்து டைம் பேஸ்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டைம் பேஸ்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ரீசெண்டா என்ன கிரியேட் பண்ணமோ, ஸோ அதுதான் நமக்கு என்ன பண்ணும், இங்க ஷோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஆர்டரே இல்லாம இருக்கு பாருங்க. இந்த டைமை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆர்டரே இல்லாம இருக்கு. இதுக்கு முன்னாடி வெறும் எல்எஸ் ஹைஃபன் எல்னு சொல்லிட்டு டைப் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட் எப்படி கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ஆர்டர் இல்லாம இருக்கு. பட் அதே ஹைஃபன் டீயும் சேர்த்துட்டேன், ஹைஃபன் எல் தென் டி, ரெண்டு ஆப்ஷனும் சேர்த்து போடும்போது அதே எனக்கு டீடைல்டு லிஸ்ட்டை ஷோ பண்ணுது, பட் வித் டைம் பேஸ்டு ஆர்டர். டைம் பாருங்க கரெக்டா, எனக்கு அந்த டைம் பேஸ்டு ஆர்டர்ல எனக்கு என்ன பண்ணும், இது எனக்கு இது ஷோ பண்ணும். அதுக்கு தான் யூஸ் ஆகுறது. தட் இஸ் எ ஹைஃபன் டி, ஹைஃபன் எல் ஹைஃபன் டி. ஓகே, ஸோ இப்போ இதோட இன்னொரு ஆப்ஷன் நான் ஜாயின் பண்றேன். இப்போ எல்எஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் எல் டி தென் ஆர்ன்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும், இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுக்கும். இது அப்படியே என்ன பண்ணும், எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுக்கும். அதுக்காக தான் என்னது, that is a L. Second, okay, இது கீ மாத்தி பிரஸ் பண்ணிட்டேன். LTR. ஓகே, இப்போ இந்த ஆர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ எல்எஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் எல்டிஆர் எனக்கு இந்த டைம் பேஸ்டு ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்களா, அது அப்படியே எனக்கு ரிவர்ஸ் டைம் பேஸ்டு ஆர்டர்ல எனக்கு என்ன பண்ணும், தட் இஸ் ரிட்டர்ன் பண்ணும். இது இவ்வளவு இந்த எல்எஸ் கமாண்ட்ல. ஸோ இவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அப்ப எல்எஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம், எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் பார்த்தோம். எல்எஸ் கமாண்ட் ஸோ இந்த அளவுக்கு இட் வில் டிஸ்பிளே த லிஸ்ட். அதனால நான் டைப் பண்ணல, இது உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்றேன். ஸோ டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல எல்எஸ் ஹைஃபன் எல்ன்றது இட் வில் ஷோ த டீடைல் லிஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். ஸோ எல்எஸ் ஹைஃபன் எல்டின்றது இட் வில் ஷோ த டைம் பேஸ்டு லிஸ்ட் விச் வி ஹாவ் த ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். ஸோ எல்எஸ் ஹைஃபன் எல்டிஆர்ன்றது அதே டைம் பேஸ்டு லிஸ்ட்டை வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல என்ன பண்ணும், எனக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இது எல்எஸ் ஆப்ஷனுடைய, எல்எஸ் கமாண்டுடைய ஸோ மல்டி ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ எல்எஸ் என்ற கமாண்டு புரியுதா? ஓகே,
சரி, ஒரு கமாண்ட் பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெல்ப் இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஒரு கமாண்ட் பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நான் யூனிக்ஸ்ல ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் வாட் இஸ் எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எல்எஸ் வாட் இஸ் எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதே போல டேட்னா என்ன தெரியல அப்படின்னா வாட் இஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எல்எஸ் கமாண்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா வாட் இஸ் எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். எனக்கு ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்ஸ் அப்படின்றத கொடுக்குது. அப்ப எல்எஸ் கமாண்டுடைய ஹெல்ப் நம்ம எப்படி விண்டோஸ் ஹெல்ப் எனக்கு ஷோ வேணும் அப்படின்னா ஸோ வாட் இஸ் எல்எஸ் அப்படின்னா ஸோ வாட் இஸ் கமாண்ட் இஸ் யூ டு டு ஷோ த சிங்கிள் லைன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கமாண்ட். ஒரு கமாண்டுடைய சிங்கிள் லைன் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணும் எனக்கு ஷோ பண்ணும். பட் எனக்கு இல்ல எனக்கு இது பத்தல கொஞ்சம் டீடைல்டா வேணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் எ மேன் கமாண்ட் மூலமா என்ன பண்ண முடியும், எனக்கு இதனுடைய டீடைல்டு லிஸ்ட் என்ன பண்ண முடியும் நான் வாங்க முடியும். ஸோ மேன் எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஸோ எனக்கு அதனுடைய டீடைல் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்எஸ் லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரே ஒரு லைன் தான் எனக்கு வாட் இஸ் கமாண்ட்ல எனக்கு ஷோ பண்ணுச்சு. பட் இதுல அதனுடைய மேன் கமாண்ட் மூலமா அந்த கமாண்டுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணது, ஃபுல் ஹெல்ப்பை எனக்கு இங்க கொடுக்குது. ஸோ அதுல என்ன எல்எஸ்ன்றது கமாண்டு, ஸோ அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனுடைய பர்பஸ் என்ன, ஹைஃபன் ஹைஃபன் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனுடைய பர்பஸ் என்ன, ஹைஃபன் கேப்லெட்டர் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனுடைய பர்பஸ் கேப்லெட்டர் டி ஹைஃபன் எஃப் ஹைஃபன் ஒவ்வொரு கமாண்ட்லயும் இது போல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இல்ல நம்ம கமாண்டே எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான், ஆல்மோஸ்ட் 1800 கமாண்ட்ஸ் ஆர் தேர் இன் யூனிக்ஸ். ஓகேவா, உங்களுக்கு காட்டுனது. அந்த ஒவ்வொரு கமாண்ட்லயும் இது போல ஒரு 50 ஆப்ஷன் இருந்தா எப்படி நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால ஸோ இந்த எல்எஸ் என்ற கமாண்ட்ல இப்ப நம்ம பார்த்தது வெறும் 3 ஆப்ஷன் தான் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம், ஹைஃபன் எல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்திருக்கோம், ஹைஃபன் டீன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திருக்கோம், ஹைஃபன் ஆர் என்ற ஒரு ஆப்ஷன் பார்த்திருக்கோம். அவ்வளவுதான், அது போதும். நம்ம இதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர் ஏதாவது நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது அது ரெக்குவயர்மெண்ட் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான ஹெல்ப் கிடைச்சிரும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். பட் இது போல ஒவ்வொரு கமாண்டையும் நீங்க மேன் போட்டு பாத்தீங்கன்னா இது போல எக்கச்சக்கமான ஆப்ஷன் காட்டும். ஸோ இதுதான் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன். இங்க இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அப்படியே வெளியே வர முடியாது. ஜஸ்ட் குயிட், அதாவது கியூ பிரஸ் பண்ணீங்கன்னா தான் இங்க இருந்து வெளியே வர முடியும். அப்படியே வெளியே மேன் ஹெல்ப் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்க கியூ பிரஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். இப்போ நான் கியூ பிரஸ் பண்றேன், இப்போ வெளியே வந்துட்டேன். ஓகேவா, அப்ப இந்த வாட் இஸ் அண்ட் மேன் கமாண்ட் போத் ஆர் இஸ் ஹெல்பிங் கமாண்ட். அது ரெண்டுமே என்னன்னு சொல்லுவாங்க, ஹெல்பிங் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ ஹெல்பிங் கமாண்ட்ஸ். டைப் பண்றது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்களா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்பிங் கமாண்ட்ஸ் என்ன பார்த்தோம், ஸோ வாட் இஸ் கமாண்ட், தென் ஒன் மோர் கமாண்ட் இஸ் எ மேன் கமாண்ட். வாட் இஸ் கமாண்ட் உடைய யூசேஜ் என்ன, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் வாட் இஸ் கமாண்ட், ஸோ இட் வில் கிவ் the single line description of the command. Okay, so but man command enna pannum, so it will show the detailed description. It will show so detailed description of the okay. So அப்ப இது ரெண்டுமே என்னது, helping command. So to find a help we can use this command, what is command and the man command, ரெண்டு command. இதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் uname ஒரு command இருக்கு. அடுத்து என்ன command, that is a uname command.
uname. The uname command என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா just it will show the Unix name. இந்த யூனிக்ஸ் உடைய நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா லைனக்ஸ் என்ற ஒரு வெர்ஷன் தான். ஸோ அப்ப உங்களுடைய யூனிக்ஸ் நேமை ஷோ பண்றதுக்கு என்ன கமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் யூநேம். ஓகே, இந்த யூநேம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு 2 மட்டும் பார்ப்போம். தட் இஸ் -a ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணும், ஜஸ்ட் உங்களுடைய யூனிக்ஸ் வெர்ஷனை கொஞ்சம் டீடைல்டா என்ன பண்ணும், கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது லினக்ஸ், இந்த லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூசர் யாரு, அது என்ன வெர்ஷன், அதுல உபுண்டு, அது எப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணது, ஸோ அதனுடைய ப்ராசஸர் என்ன அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணும் டீட்டெயில்டா. அதுல இருக்கிற டீட்டெயிலாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் யூநேம், what is the purpose of uname na, just it will show the Unix name, but if you use the -a then it will show the detailed description of the command. Okay, detailed description of the Unix versions. Okay, so அதே போல இதுல வந்து -p னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. -p பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா அதுல இருந்து ஒரு பார்ட் இந்த ப்ராசஸ் மட்டும் எடுத்து எனக்கு தனியா என்ன பண்ணும் காட்டும். the processor details, it will show the processor details. அப்ப uname னு ஒரு கமாண்ட். ஓகேவா, uname, it is used to show the Unix details. ஓகே, சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் one more basic command is here, who am I. who am I னு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட் உடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா just it will show the user which you have logged detail எனக்கு ஷோ பண்ணும். ஓகேவா, சோ இப்போ எந்த யூசர் லாகின் பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு காட்டும். who am I, நான் எந்த யூசரை லாகின் பண்ணிருக்கேன்னா ஷாஜா என்ற நேம்ல உள்ள யூசரா என்ன பண்ணிருக்கேன், இதுல நான் லாகின் பண்ணிருக்கேன். அதனால it will show the user name. சோ யார் லாகின் பண்ணிருக்காங்களோ அந்த யூசர் என்ன பண்ணது, எனக்கு லாகின் பண்ணிருக்கு. சோ இதுல ஒன் மோர் கமாண்ட் இருக்கு. தட் இஸ் who அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. who am I-ன்றது யார் இப்ப கரண்டா லாகின் பண்ணிருக்கிறாங்கன்றது எடுத்து காட்டும். whoன்றது இந்த சர்வர்ல யார் யாரெல்லாம் லாகின் பண்ணிருக்காங்கன்றது ஃபுல் லிஸ்ட காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் இது ஒரே ஒரு ஆள் தான் இதுல நான் லாகின் பண்ணிருக்கேன் இந்த சர்வர்ல, அதனால என்னோடது மட்டும் தான் காட்டுது. மேபி இதே சர்வர்ல இப்ப வேற யாராவது 2-3 யூசர் லாகின் பண்ணிருக்காங்கன்னா எல்லா டீடைலும் எனக்கு என்ன பண்ணும், இங்க ஷோ பண்ணும். ஓகே, அப்ப who am I is it will show the which user you have logged in this OS. எந்த யூசர் லாகின் பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு காட்டும், எந்த யூசரா லாகின் பண்ணிருக்காங்கன்றது காட்டும். whoன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it will show the list of all user logged in this OS. எனக்கு எல்லா லிஸ்டையும் காட்டும், யார் யாரெல்லாம் லாகின் பண்ணிருக்காங்க அப்படின்றது காட்டணும். அப்படின்னா சோ என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், that is a who command. அதுதான் என்னது, is a who command. ஓகேவா, சோ அப்ப இந்த who am I என்ற கமாண்ட் என்னென்ன கமாண்ட் பார்த்திருக்கோம், அதுல நான் வச்சுங்க ls கமாண்ட் பார்த்திருக்கோம், ஹெல்பிங் கமாண்ட் வாட் இஸ் அண்ட் மேன் என்ற கமாண்ட் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் uname என்ற ஒரு கமாண்ட் பார்த்திருக்கோம். அந்த uname-ல -a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்திருக்கோம். அதே uname-ல -p என்ற ஒரு ஆப்ஷனோட பார்த்திருக்கோம். தென் who am I கமாண்ட் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் who கமாண்ட் பார்த்திருக்கோம். ஓகே, இது எல்லாமே நான் பண்ணுவேன், இன்னைக்கு என்ன கமாண்ட் சொன்னோம் இந்த எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகே, சோ அடுத்தது டேட் கமாண்ட். இது ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் சொன்னதுதான். So அடுத்து next for date command. So date command, it will print the current system date and time. Date command is used to print the current system, so date and time. அதே போல calendar command இருக்கு, cal அப்படின்ற ஒரு கமாண்ட். இந்த calendar command என்ன பண்ணும், it will print the current yearல current month உடைய calendar எனக்கு என்ன பண்ணும், டிஸ்ப்ளே பண்ணும். அதுலயும் இந்த current date எனக்கு ஹைலைட் பண்ணியும் காட்டும். சோ இப்போ இது என்ன ஆகஸ்ட் 2024, அந்த மந்த் உடைய calendar என்ன பண்ணுது, எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. சப்போஸ் if you want to display the particular year உடைய calendar ஃபுல்லாவே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா that is cal, நான் 2024 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 2024 உடைய ஃபுல் இயர் காலண்டர் எனக்கு என்ன பண்ணும், இங்க ஷோ பண்ணுது. ஓகே, இல்ல எனக்கு பர்டிகுலர் இயர்ல பர்டிகுலர் மந்தோடது வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காலண்டர் 2020 உடைய காலண்டர் டிஸ்பிளே பண்றேன். இந்த காலண்டர் எனக்கு 2020 உடைய காலண்டர் இது. இதுலயும் எனக்கு வந்து இப்ப 05 மந்த் உடைய காலண்டர் மட்டும் வேணும் அப்படின்னா சோ அப்ப காலண்டர் தென் ஸ்பேஸ் 05
தென் ஸ்பேஸ் தென் இயர். ஓகே, அப்போ 2020ல மே மந்த்துடைய காலண்டர் எனக்கு என்ன பண்ணுது இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இது டேட் அண்டு காலண்டர் கமாண்டுடைய. ஸோ இப்போ இன்னொரு கமாண்ட் என்ன பார்த்துருக்கோம், டேட் கமாண்ட், காலண்டர். காலண்டர்ல போட்டா கரண்ட் மந்த் அண்ட் இயரோட காலண்டர் காட்டும். இதுல வந்து பர்டிகுலர் இயரை மென்ஷன் பண்ணா அந்த இயரோட காலண்டர் காட்டும். அதுலயும் பர்டிகுலர் மந்த் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலர் மந்த்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐடின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த ஐடி கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த யூசருடைய ஐடியை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ ஐடின்னு ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா என்னோட யூசர் ஐடி என்ன பார்த்தீங்கன்னா 1000, என்னோட யூசர் ஐடி 1000, குரூப் ஐடி 1000. இது ரெண்டு தான் நம்ம பார்ப்போம். ஐடி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த ரெண்டு டீட்டெயில் மட்டும் தான் நமக்கு தேவை, மற்ற டீட்டெயிலாம் ஜஸ்ட் இக்னோர். ஓகே, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதுல யூசர் ஐடி பார்க்கணும், குரூப் ஐடி பார்க்கணும் அப்படின்னா ஐடி கமாண்ட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரி கமாண்ட்ன்றது யூனிக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு கமாண்ட் தப்பா ஒரு வேலையை பண்ணிட்டு நான் பண்ணல அப்படின்னு தப்பிக்க முடியாது. ஹிஸ்டரி போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ நான் ஹிஸ்டரி போடுறேன், ஹிஸ்டரின்ற ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ நான் என்னென்ன கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு கமாண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பாக கமாண்ட் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது தப்பாக டெலீட் பண்ணிட்டு நீ டெலீட் பண்ணல அப்படின்ற ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு ஹிஸ்டரி மூலமா எனக்கு என்ன பண்ணலாம், நான் எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஹிஸ்டரின்றது. ஸோ இட் வில் ஷோ த ப்ரீவியஸ் எக்ஸிக்யூட்டட் கமாண்ட்ஸ். ஸோ இட் இஸ் யூ டு வியூ த கமாண்ட் ஹிஸ்டரி. கமாண்ட் ஹிஸ்டரி என்ன பண்ணும், எனக்கு ஷோ பண்ணும். ஓகே, ஸோ அதே போல பிடபிள்யூடி சொன்னேன். பிடபிள்யூடின்றது கரண்டா நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்கன்றது காட்டும். It will show the present working directory. Present working directory. ஓகேவா, அதுதான் என்னது, that is a PWD. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க LS கொடுக்குறேன், மேபி இங்க நிறைய டைரக்டரிஸ் இருக்கலாம்.